வணக்கம் எல்லாருக்கும். நம்மளோட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பதில் நம்மளோட நேத்துல இல்ல போன ஜென்மத்துல இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம அலச போறது அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சிகிச்சை முறைய பத்தி தான். அதுதான் முன்ஜென்ம பின்னடைவு சிகிச்சை. நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில சில சவால்கள் திரும்ப திரும்ப வரும். ஏன் சில பிரச்சனைகள் மட்டும் திரும்ப திரும்ப வருது? சில உறவுகள்ல ஏன் இவ்ளோ சிக்கல்? சில பயங்கள் அதுக்கு காரணமே தெரியாது. ஆனா நம்மள வாட்டி வதைக்கும். இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கு விடை தேடுற ஒரு பயணம்தான் இது. சரி, வாங்க விஷயத்துக்கு போகலாம். இந்த முன்ஜென்மா பின்னடைவு சிகிச்சைங்கிறது வெறும் ஒரு சுவாரஸ்யமான கதை கேட்கறது மாதிரி இல்ல. இது ஒரு வழிகாட்டுதல். சரியான முடிவுகளை எடுக்க, ஏன் பல வருஷமா நம்மள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு கருவியா எப்படி இருக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. என்னன்னா, உங்களோட போன ஜென்மங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கறது மூலமா இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில சந்திக்கிற சம்பவங்கள், உங்க உறவுகள், ஏன் உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னங்கறத பத்தி ஒரு ஆழமான தெளிவு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த தெரப்பிக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை கான்செப்ட் என்னன்னு பாப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுது? இதோட தத்துவம் என்ன? இது சும்மா பழைய நினைவுகளை பார்க்கறது மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இங்க உயர் ஆன்மான்னு சொல்றாங்களே, அது என்னன்னா உங்களோட ஞானமான ஒரு வெர்ஷன், ஒரு ஹையர் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். உங்களுடைய எல்லா ஜென்மங்களோட நினைவுகளும் அதுலேருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்களும் அங்கதான் ஒரு லைப்ரரி மாதிரி சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த லைப்ரரிக்குள்ள போய் நமக்கான பதில்களை எடுக்கிற ஒரு பயணம் தான் இது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். நாம தனியா இந்த உலகத்துக்கு வர்றதில்லையா? நம்ம வாழ்க்கையில வர்ற முக்கியமான ஆட்கள், நம்ம அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட்னர், இவங்க எல்லாரும் நம்மளோட சோல் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்ம குழுவை சேர்ந்தவங்க. இவங்களோடையே திரும்ப திரும்ப பிறந்து நம்மளோட பாடங்களை கத்துக்கிட்டு கர்மாவை சரி செஞ்சு ஆன்மீகமா ஒன்னா வளர்றோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை. கண்டிப்பா உங்க மனசுல இந்த கேள்வி வரத்தான் செய்யும். என்னப்பா இதெல்லாம் வெறும் கற்பனை மாதிரி இல்ல இருக்கு, இது உண்மையிலேயே வேலை செய்யுமா? இந்த டவுட் வர்றது ரொம்பவே நேச்சுரல் தான். இதுல இருக்கிற ஒரு அழகு என்ன தெரியுமா? நீங்க இதை 100க்கு 100 நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு குணம் ஆகணுங்கிற ஒரு உண்மையான எண்ணமோ, சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போங்கிற ஒரு ஓப்பன் மைண்டும் இருந்தாலே போதும். இந்த தெரப்பி வேலை செய்யும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சரி, ஒரு செஷனுக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்கும்? அந்த 3லேருந்து 5 மணி நேரம் நடக்கிற பயணத்துல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாருங்க, இந்த 5 ஸ்டெப்ஸும் ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி. ஃபர்ஸ்ட் செஷனுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுவாங்க. உங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள், நீங்க என்னென்ன கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னு எல்லாம் பேசுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு ஆழமான ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க உங்க மைண்ட் எக்தம் அமைதியாயிடும். 3வது ஸ்டெப்ல உங்க ஆழ் மனசுல இருந்து வர்ற காட்சிகளையும் உணர்வுகளையும் நீங்க சொல்லுவீங்க. 4வது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், உங்க ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்தே உங்க கேள்விகளுக்கான பதில்களை நீங்க பெறுவீங்க. கடைசியா அந்த அனுபவத்திலிருந்து கிடைச்ச பாடங்களை உங்க இப்போதைய வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இந்த கோட் இந்த ப்ராசஸ் ரொம்ப அழகா விளக்குது. ஒரு முழு சினிமாவும் ஒரே செகண்ட்ல நமக்கு காட்டிட மாட்டாங்க இல்லையா? சீன் பை சீனை தான் கதை டெவலப் ஆகும். அதே மாதிரி தான் போன ஜென்மத்தோட கதையும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படும். சோ அந்த ப்ராசஸை நம்பி அதை நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பொறுமையா பார்க்கணும். சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத அனுபவிக்க இதுதான் கரெக்டான வழின்னு எதுவுமே கிடையாது. சிலருக்கு தெளிவா சினிமா மாதிரி காட்சிகள் தெரியும், சிலருக்கு வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் வரும். இன்னும் சிலருக்கு எந்த காரணமும் இல்லாம திடீர்னு ஒரு விஷயம், ஓ இதுதானா அப்படின்னு புரியும். இதுல எது நடந்தாலும் அது சரியான அனுபவம்தான். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த தெரப்பி எப்படி மனசையும் உடம்பையும் குணப்படுத்துது? இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? இந்த டேபிள் இத ரொம்ப தெளிவா விளக்குது பாருங்க. நாம நார்மலா முழிச்சிருக்கும்போது நம்ம பிரெயின் பீட்டா ஸ்டேட்ல இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது இல்ல தியானம் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும். ஆனா இந்த தெரப்பில இதைவிட ஆழமான தீட்டா அல்லது காமா ஸ்டேட்டுக்குள்ள போறோம். இந்த ஸ்டேட்ல தான் நம்ம ஆழ் மனசோட கதவுகள் திறக்கும், ஹீலிங் நடக்கும். ஹிப்னாசிஸ்னு சொன்ன உடனே பலருக்கும் சினிமால வர்ற மாதிரி தப்பான எண்ணங்கள் வரலாம். ஆனா அது மைண்ட் கண்ட்ரோல் எல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மகிட்ட இயல்பாவே இருக்கிற ஒரு திறன்தான். நம்ம உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மனச ஒருமுகப்படுத்தி உள்ளுக்குள்ள திருப்பும்போது நம்ம ஆழ் மனசுல புதிஞ்சு கிடக்கிற நினைவுகளையும் உணர்வுகளையும் நாமளே ஆராய முடியும். இந்த துறையோட ஒரு முன்னோடியான டாக்டர் பிரையன் வைஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த பாஸ்ட் லைஃப் நினைவுகள் ஏன் குணப்படுத்துதுங்கிறதுக்கான காரணங்களை என்னால ஒரு தியோரியா தான் சொல்ல முடியுது, ஆனா அதோட ரிசல்ட்ஸ்க்கு நான் கேரண்டிங்கிறாரு.
அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு சயின்ஸ் நமக்கு இன்னும் புரியாம இருக்கலாம், ஆனா அதோட முடிவுகள் ரொம்பவே தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம். இது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம மனசுக்கும் மூளைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நடுவுல ஒரு பவர்ஃபுல்லான கனெக்ஷன் இருக்குன்னு சைக்கோ நியூரோ இம்யூனாலஜிங்கிற ஒரு மெடிக்கல் ஃபீல்டே சொல்லுது. சிம்பிளா சொன்னா, நம்மளோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம உடம்ப நேரடியா பாதிக்குது. மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற இந்த இணைப்பை இந்த அறிவியல் நிரூபிக்குது. சரி, இப்ப இந்த தெரப்பி மூலமா கிடைக்கிற நிஜமான உறுதியான நன்மைகளை பத்தி பார்க்கலாம். இதை அனுபவிச்ச மக்கள் என்னென்ன மாற்றங்களை உணர்றாங்க? இந்த லிஸ்ட பார்த்தாலே தெரியும் இதோட தாக்கம் ரொம்பவே பரந்ததுன்னு. உதாரணத்துக்கு இந்த ஃபோபியாக்களை விடுவித்தல் எடுத்துக்கலாம். சிலருக்கு காரணமே இல்லாம உயரத்தை பார்த்தா பயமா இருக்கும். ஒருவேளை அது போன ஜென்மத்துல உயரத்திலிருந்து விழுந்த அனுபவத்தோட பதிவா இருக்கலாம். அந்த மூல காரணத்தை புரிஞ்சுகிட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஜென்மத்துல அந்த பயம் தானாவே போயிடுது. அதே மாதிரிதான் உறவுகளை பத்தி ஒரு புது புரிதல் கிடைக்கும்போது மத்தவங்கள மன்னிச்சு மனசுல எந்த பாரமும் இல்லாம வாழ முடியுது. இப்ப சில குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகளை பார்ப்போம். உதாரணமா, நாள்பட்ட தலைவலி. டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தாலும் எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியாத தலைவலிக்கு போன ஜென்மத்துல தலையில அடிபட்டது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே மாதிரிதான் அலர்ஜி, ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது பலன் கொடுக்குதாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னன்னா, ஒரு ஜென்மத்துல புகையில மாட்டி இறந்த அனுபவம் இந்த ஜென்மத்துல ஆஸ்துமாவா வெளிப்படலாம். அந்த ஷாக்கை ரிலீஸ் பண்ணும்போது உடல்நிலையும் இம்ப்ரூவ் ஆகுது. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம். பல வருஷமா உடம்பு வலியால எலும்பு வலியால அவதிப்பட்ட நிறைய பேர் இந்த தெரப்பி மூலமா அதுக்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பெயின் கில்லர்ஸே தேவைப்படலன்னு நிறைய சம்பவங்கள் பதிவாயிருக்கு. இந்த உருவகம் குணப்படுத்துதலோட இறுதி இலக்க ரொம்ப ஆழமா சொல்லுது. வெறும் அறிகுறிய மட்டும் சரி பண்ணாம அந்த பிரச்சனைக்கான மூல காரணமான இந்த முள்ளை எடுத்துட்டா வலி நிரந்தரமா போயிடுது. அந்த பிரச்சனைய சுத்தி திரும்ப திரும்ப நடக்கிற அந்த வாழ்க்கை நாடகமும் முடிவுக்கு வந்துடுது. இந்த அலசலோட கடைசில உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையிலிருந்து, உங்க மனசுல இருந்து, உங்க உடம்புல இருந்து நீங்க அகற்ற நினைக்கிற அந்த முட்கள் எது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.